Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு காலையில பூஜையில இருந்து நிமர்ஜனம் வரைக்கும் நாங்க எங்க வீட்ல எப்படி பூஜை பண்ணுவோம், என்னெல்லாம் நைவேத்தியம் வைப்போம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பார்க்கலாம் வாங்க. சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே பிள்ளையார் வச்சுட்டு நைவேத்தியமா எல்லா வகையான கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறம் ஸ்வீட் பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் வச்சிடுவோம். அப்புறம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, என்னென்னலாம் படைக்கிறதுக்கு வைப்போமோ அதெல்லாம் வச்சு நம்ம காலையிலேயே படைச்சிடுவோம். நாங்கள் எப்போதுமே காலையில் நைவேத்தியமாக வச்சு படைக்கிறோம் பார்த்தீங்களா, அது எதையுமே எடுக்க மாட்டோம், அது அப்படியே தான் இருக்கும். திருப்பி ஈவினிங் பூஜை பண்ணுவோம். பண்ணும்போது அப்போ புதுசாக ஒரு நைவேத்தியம் வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈவினிங் செய்த பூஜை. ஈவினிங்க்கு வந்து நைவேத்தியமாக வடை மட்டும் செய்து வச்சுட்டேன். ஸோ இது போல் செய்து வச்சு பூஜை பண்ணினதுக்கு அப்புறமே நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு நம்மளும் அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். பிள்ளையாரை 3 நாளைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா வெறும் நைவேத்தியத்தை மட்டும்தான் நான் அந்த அன்னைக்கு எடுப்பேன். கணேஷா அப்படியே தான் இருக்கும், அதை எடுக்க மாட்டேன், அதே இடத்துலையே தான் வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து செகண்ட் டே, தேர்ட் டே என்ன பூஜை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்குவேன். சப்போஸ் ஒரே நாள் மட்டும்தான் வைக்கிறேன் அப்படின்னா, காலையில் வச்சுட்டு சாயந்தரமாக எடுக்கிறேன் அப்படின்னா, சாயந்தரம் இதே போல் நைவேத்தியமெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமே பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் இல்லைன்னா பிள்ளையாரே வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்து கொண்டு போய் நம்ம பிள்ளையாரையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் டே. ஒரே ஒரு பழம் மட்டும் வச்சுட்டு தூப்பேற்றி வச்சு நான் சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேவுக்கும் அதே மாதிரி தான் பழம் எதுனா அது ஒரு நைவேத்தியமாக வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து ஆலம் சுற்றணும். ஆலம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நிமர்ஜனம் பண்ணணும். சப்போஸ் நம்ம இருக்கிற ஏரியாவில் பிள்ளையார் கோயில் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளையாரை வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி புதுசாக டப்பு இல்லைன்னா பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம வந்து பிள்ளையார் எடுத்து உள்ளே வச்சிடலாம். 1லேருந்து 2 நாளுக்குள்ளேயே அது ஃபுல்லாக கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு கால் படாத இடமா பார்த்து, பார்க் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி கால் படாத இடத்துல கொண்டு போயிட்டு செடிக்கு நம்ம ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.